தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள், இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள் என்னைக்காவது சொன்ன வேலை திட்டங்களை செஞ்சுருக்காங்களா மக்களுக்கு? சிபிஐ வந்தார்கள் பனையூருக்கு என்பது போலவோ, விஜய் வீட்டில் சிபிஐ என்பது போலவோ, விஜய் அலுவலகத்தில் சிபிஐ. இந்த தாக்குறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை எடுப்பாங்க? விஜயை தாக்குறதுக்கு அவங்க சொல்வது என்னது? கூத்தாடி, சினிமாக்காரன், விசில், அவருக்கு பின்னால் போகிறவங்க விசில் அடித்தாங்க குஞ்சுகள். அவங்க எல்லோருமே தற்குறிகள். அவங்க அப்பா சொன்னார், அணில் மாதிரி நாங்கள் உதவினோம் ஜெயலலிதாக்குன்னு, அதனால் அணில் குஞ்சுகள். குடும்பத்தினுடைய தலைவன் மட்டும், ஆண்மகன் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருப்பேன். அவன் வீட்டில் 5 ஓட்டில் 3 ஓட்டு 4 ஓட்டுன்னு சொல்லி போட்டு விஜய் கட்சிக்கு போயிடும் என்று பரவலாக பேசப்படுது. அப்போ விஜய் என்பது அவர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான சவாலாக நிற்கிறது. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பார் பத்திரிகையாளர் டிஎஸ் மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்போதும் போல. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் தான் எல்லா இடங்களையும் பேசும் பொருளாக இருக்காரு. இப்போது சிபிஐ பனையூரில் வந்து பார்த்துருக்குதா சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? சிபிஐ தானே உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டிருக்குது. கரூரில் நடந்த அசம்பாவிதத்துக்காக உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டிருப்பது சிபிஐ. சிபிஐ அந்த கரூர் நடந்த நிகழ்வு சம்பந்தப்பட்ட அனைவரையும் போய் விசாரிக்கணுமா இல்லையா? அவர்களுடைய கடமையா இல்லையா? கரூருக்கு நேரில் போய் விசாரித்தாங்களா இல்லையா? அதே போல் விஜய் அல்லது அவர்களுடன் உள்ளவங்களா கரூருக்கு வாங்க நாங்கள் விசாரிக்கிறோம் என்று சொல்லணும். இல்லை தாங்களே நேரில் போய் அவங்க இடத்துக்கு போய் விசாரிக்கணும். அதுதானே சிபிஐயினுடைய அதிகாரிகளுடைய கடமை, வேலை. அந்த வேலையை செய்ய வந்திருக்காங்க. இதற்கு பெயர் சிபிஐ ரைடு என்பது போலவோ, சிபிஐ வந்தார்கள் பனையூருக்கு என்பது போலவோ, விஜய் வீட்டில் சிபிஐ என்பது போலவோ, விஜய் அலுவலகத்தில் சிபிஐ என்பது போலவோ, இதெல்லாம் தமிழ்நாட்டில் இன்று தேர்தலுக்காக நிலவுகின்ற கோயபல்ஸ் பரப்புரை. அதாவது கோயபல்ஸ் பரப்புரை என்று பேர் நம்ம சூடணும் அதனுடைய செயல்பாடை பார்த்துட்டு என்ன. ஆனால் அவர்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இன்றைக்கு தேர்தல் வெற்றி பெற வேண்டுமே என்பதற்காக அவர்கள் எல்லா விதமான அஜால் குஜால் வேலைகளையும் பார்ப்பாங்க. அதில் அஜால் குஜாலில் ஒன்று தான் இந்த மாதிரி கோயபல்ஸ் பரப்புரையும் அன்லீஷ் பண்ணியிருப்பது, கட்டவிழ்த்து விட்டுருப்பது. விஜய்க்கு எதிராக தொடர்ச்சியான எதிர்ப்புகளும் இந்த சிபிஐ விஷயங்களாக இருக்கட்டும், ஹைகோர்ட்டாக இருக்கட்டும் போட்டது, இது விஜய்க்கு ஒரு டவுன்ஃபாலாக இருக்குமா? இல்லை இது அவருக்கு செல்வாக்கு உயர்த்துமா? அதாவது விஜய்க்கு எதிராக பரப்புரை செய்வது திமுக என்பதோ, திமுகவினுடைய இந்த அனைத்து விதமான ஆக்டோபஸ் கரங்கள் என்பதோ நாட்டுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று அழைக்கப்படக்கூடிய முக்கிய நீரோட்ட ஊடகங்களை எல்லாம் முழுக்க கையில் வைத்திருப்பது என்பதாக நடத்துகிறார்கள் என்ற ஆழ்வோரை பற்றியும் நாட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. இது தவிர யூடியூப் சேனல்னு வச்சுருக்கிறாங்கல்ல, சமூக வலைத்தளங்கள், சமூக ஊடகங்கள், அதுலேயும் பல 10 100 வரை கையில் வைத்திருக்கிறார்கள் செல்வாக்கு செலுத்தார்கள்னு விவரமும் வெளியே வந்துருச்சு. ஒவ்வொரு ஊடகத்திலும் விவாதம் நடத்துவதற்கான தலைப்பு என்ன என்று கொடுப்பதற்கும் தனி குழு வைத்திருக்கிறார்கள். அதில் தயார் பண்ணி ஆராய்ச்சி, ஆய்வு, செயல்படுத்தல் என்பதற்கான ஒரு நிறுவனம் மூலமாக செய்கிறார்கள் என்பதும் நாடறிந்த செய்தியாகி போச்சு. எல்லாமே தேனாம்பேட்டை சம்பந்தப்பட்டதாகவும் நாட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை உணரக்கூடிய உணர்வுகளில் இருந்து எடுத்திருக்கக்கூடிய செய்திகளாகவும் அதன் மூலமாக அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வதாக தானே இருக்கும். அதனால் விஜயை இன்றைக்கு குறிவைத்து தாக்குகிறார்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எல்லாரும் சேர்ந்து தாக்குறாங்களேன்னு. இந்த எல்லோரும் சேர்ந்து என்பது தங்களால் ஏற்கனவே ஈர்க்கப்பட்டு உள்வாங்கப்பட்டவர்கள் மூலமாக ஆளுங்கட்சி செய்து என்பது தான் நாடறிந்த செய்தி. அவர்களும் ஒப்புக்கொள்ளக்கூடியது. முன்னைக்கெல்லாம் மறுப்பாங்க, இப்போல்லாம் ஒப்புக்கொள்ளக்கூடிய செய்தி. அப்போ விஜய் என்பது அவர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான சவாலாக நிற்கிறது என்று பொருள். இல்லை தொழில்நுட்ப வடிவிலையா, இல்லை நம்மளோட எலெக்ஷன் அந்த ஓட் போலிங் குறைஞ்சிரும்னு நினைக்கிறாங்களா? எந்த வடிவிலான பிரம்மாண்டமாக பார்க்குறாங்க அவங்க? அதாவது இன்றைக்கி தேர்தல் அரசியல் 2026 தேர்தல் நோக்கி எல்லோரும் போய்கிட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி, அதனால் தொடர்ந்து ஆள வேண்டும் என்று விரும்பும் கட்சி.
ஒரு கூட்டணி கையில் வச்சிருக்கிறாங்க. அந்த கூட்டணியை அப்படியே தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பிரயத்தனப்படுற கட்சி இல்லையா? அது தவிர இருப்பது எதிராக அதிமுகவுக்கு எதிராகனா அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் வளர்ந்திருக்கிறாங்களா என்று கேட்டால் அவர்கள் மத்தியில் இருந்து அப்படி நமக்கு ஒரு புரிய வைக்கிற மாதிரி பதில் இல்லை. மாறா நாங்கள் வந்துடுவோம் சொல்கிறாங்க, ஆட்சிக்கு வந்துடுவோம். பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் வெளியே அறிவிக்கப்பட்டிருக்கிற செய்தி. நாளை மாறலாம், அது நாளைய செய்தி இல்லையா? இன்று வரை அதுதான். தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு நல்ல பேர் உண்டு. யார் பாஜகன்னு சொன்னாலும் மக்கள் கொஞ்சம் தள்ளி நின்றுவாங்க. அவ்வளோ தூரம் எச்சரிக்கையாக இருக்காங்க மக்கள். பாஜக அகில இந்திய தலைமையும் ஒன்றிய அரசை ஆளுவதன் மூலமும் பீகார் தேர்தலுக்கு தயாரிப்பு மூலமும் அவர்கள் அமலாக்கத்துறை என்ற இடியை கையாளும் அணுகுமுறையும் அவர்கள் சிபிஐயை வைத்து கொண்டு செய்யக்கூடிய ரெய்டுகள் என்ற சோதனைகளும் ஐடி என்ற வருமான வரித்துறை மூலம் அவர்கள் செய்யும் சோதனைகளும் என்ஐஏ அவர்கள் பயன்படுத்தும் முறைகளும் எல்லாமே தேர்தல் ஆணையம் உட்பட அவர்களுடைய செல்வாக்கில் அவர்கள் எப்படியோ தங்கள் அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக அல்லறி துடிக்கிறாங்க. அவங்களால அதிகாரத்தை தக்க வைக்க முடியலை, அதனால இத்தனையும் அவர்கள் கையாளுகிறார்கள் என்பதுதான் நாட்டில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய, குறிப்பாக தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் செய்தி இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அந்த பாஜகவுடன் திமுகவுக்கு எதிர்ப்பு போட்டி என்று எல்லோரும் அறியக்கூடிய அதிமுக போய் சேர்ந்துச்சுன்னா தொப்பக்கட்டீர்னு பள்ளத்தில் வளர்கிற மாதிரி இல்லைங்களா? அப்போ அது தானாகவே அதிமுக தங்களுக்கு போட்டி இல்லை, பாஜகவுடன் போயிடுச்சு, இதுவே நமக்கு போதும், பாஜகவை எதிர்த்து நம்ம பரப்புரையிலேயே அதிமுகவை வீழ்த்திடலாம் என்று திமுக தலைமை நம்பிக்கையுடன் இருப்பது என்பது நியாயம்தானே? நம்மிடம் வேற ஒரு கூட்டணி இருக்குது என்று அவர்கள் நம்புவது என்பது அவர்களுடைய சரியான பார்வை தானே? பாஜகவை எதிர்க்க வேண்டும், பாஜக வந்துவிடும், பாஜக பாருங்க, புலி பாருங்க, இந்தா பாருங்க, பாசிசம் வந்துடும் அப்படின்லாம் சொல்லி அதன் மூலமாக தங்களுடைய கூட்டணியும் தக்க வைத்துக் கொள்ளலாம், மக்கள் திரளையும் தக்க வைத்துக் கொள்ளலாம், வாக்கு வங்கியும் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று திமுக நம்புவது என்பது அவர்களுக்கு சாதகமான ஒரு தேவைதானே? தப்பில்லையே. தேர்தல் அரசியல் எல்லோருமே இப்படித்தானே உள்ளதையும் இல்லாததையும் சேர்த்து சொல்லுவாங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைமை என்ன சொல்லிக்கிட்டு இருக்குது? முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மூலமாக நாங்கள் சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம், அப்படி தானே சொல்கிறாங்க. அப்போ பாஜகவுடன் உறவும் வைத்துக்கொள்வோம், ஒன்றிய பாஜகவுடன் நல்லுறவில் இருப்போம், தலைமை அமைச்சர் அலுவலகத்துடன் ஊடாடல் இருக்கட்டும், எல்லாவற்றையுமே கேட்டுக்கூட அதை அமலாக்கி கொள்வோம். ஆனால் வெளியிலே அவர்களை பாசிசம் வந்துவிடும் என்று அவர்களுக்கு எதிராக பரப்புவோம். அப்போ அதில் எது சொன்னதை செய்வது, எது சொல்லாததை செய்வதுன்னு பிரித்து பார்க்குற அளவுக்கு மக்கள் தான் இருக்கணும், அவர்கள் இருக்க மாட்டாங்க, ஏன்னா அரசியல்வாதிகள். அதனால் அதிமுகவும் இந்த முறையும் மீண்டும் தோற்கத்தான் செய்யும் என்ற புரிதலை பொதுத்தளத்தில் கொண்டு நிறுத்துவதில் திமுக வெற்றி அடைந்ததா இல்லையா? வெற்றி அடைந்த பிறகு இந்த விஜய் என்ற ஒரு புது சக்தி வந்திருக்கு. இளைஞர்கள் தான் வர்றாங்கன்னு பார்த்தோம், மூத்தவர்களும் வராங்க, பெண்கள் வராங்க. பெண்களை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இலவச பேருந்து பயணம் என்று சொல்லி உடனடியாக நடத்திய உள்ளாட்சி தேர்தல்கள், அதாவது நகராட்சி உள்ளாட்சி, ஊரக உள்ளாட்சி இல்லையா, இரண்டாக பிரியுது. ஏன்னா அவர் பழனிசாமி என்ன பண்ணிட்டார், தந்திரமாக நகராட்சி உள்ளாட்சி தேர்தலை நடத்திட்டு ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் போயிட்டார், அப்படியே வீட்டுக்கு போயிட்டார் இல்லையா எடப்பாடி பழனிசாமிங்கிறவர். அப்போ அதை இவர்கள் நடத்தணும். அப்படி நடத்தும் பொழுது எல்லா ஊரகங்களிலும் பேருந்துகள் கிராமத்திலிருந்து கிளம்பி பெண்களை இலவசமாக கூட்டியாந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல், பயணச்சீட்டுக்கான காசும் இல்லாமல் கொண்டு நகரத்தில் விட்டுட்டு போகும் எனும் பொழுது பெண்கள் அப்படியே கிராமத்தில் சும்மா உட்கார்ந்துருந்தவங்க கோயிலுக்கு போவோம், பேருந்து இலவசம் என்பதற்காக போவதும், ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் தெருவில் கிராமத்தில் விற்கக்கூடிய காய்கறிகளை வாங்குவதற்கு பதில், பழங்களை வாங்குவதற்கு பதில், போன இடத்துல நகரத்தில் பழங்களையும் காய்கறிகளையும் வாங்கிக்கிட்டு அடுத்த 2 மணி நேரம் கழித்து பேருந்து வரும் அப்படி காத்திருந்து வருவது என்பதை அனுபவித்தார்களா இல்லையா? அனுபவித்தனுடைய விளைவு உள்ளாட்சி தேர்தலில் அவர்கள் ஒட்டுமொத்தமாக வாக்களித்து
ஒட்டுமொத்த உள்ளாட்சி, தமிழ்நாடு எங்கும் உள்ளாட்சிகளும் ஊராட்சிகளும் என்ன நகராட்சிகளும் மாநகராட்சிகளும் உள்ளாட்சி முழுக்க, லோக்கல் பாடி முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியை கொண்டு வந்து கொடுத்ததா இல்லையா? அப்போ தாங்கள் செய்த ஒரு நற்செயலினால், அது அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கலாம் இலவச பேருந்துன்னு, ஆனால் முழுமையாக தமிழ்நாடு போன்ற ஒரு பரந்த பெரிய மாநிலத்தில் திரட்டி திமுக வெற்றி கண்டது. அதற்கு பிறகு பெண்கள் கேட்காமலேயே மகளிர் உரிமை தொகை என்று அதற்கு பெயரிட்டு 1000 ரூபாய் கொடுக்க தொடங்கினாங்களா இல்லையா? எனக்கு வரல, உனக்கு வரல, கார் வச்சிருக்கவங்களுக்கு காசு கிடையாது, ஏற்கனவே அவங்க வீட்டில் முதியோர் பென்ஷன் ஒருத்தர் வாங்கிட்டு இருந்தால் பிறகு அவங்களுக்கு காசு கிடையாது, என்ன அவங்க வீட்லேயே வேற ஒருத்தர் அரசு ஊழியராக இருந்தால் அவங்களுக்கு காசு கிடையாது, இப்படியெல்லாம் சொல்லி அவர்களை எல்லாம் என்ன கட் பண்ணி விட்டுவது. அவங்க மத்தியிலிருந்து கூக்குரல் வந்த உடனே இன்றைக்கி எல்லாருக்கும் கொடுத்துருவோம், நீங்கள் விண்ணப்பம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துருவோம், அப்படி நாங்கள் பல லட்சம் பேருக்கு கொடுக்க போகிறோம் என்று துணை முதல்வர் என்ன சின்னவர் அறிவித்து கொண்டு, அதன் மூலமாக மகளிர் உரிமை தொகை மூலமும் பெண்களுக்கு நாங்கள் மிகச் சிறப்பாக மாதம் 1000 ரூபான்னு சலுகை செய்கிறோம். அதுவும் எப்படி போகுதுன்னு சொன்னால் வங்கி மூலம் போயிடும். அப்போ உண்மையாகவே பெண்களுக்கு புழக்கத்திற்கு கையில் காசு என்பது இருக்க முடிகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக உள்ள சுய உதவி குழுக்கள் மூலம்தான் பெண்களுக்கு கடன் வாங்கி கொள்ளலாம் என்ற பணப்புழக்கம் கிராமங்களில் இருந்தது. இப்பொழுது இதன் மூலமும் உரிமை தொகை மூலமும் வருகிறது, வேறொன்று மூலம் வருது. ஆனால் இப்போது விஜய் வந்த பிறகு இது பயனளிக்காதுன்றீங்களா? அதுதான் வரேன். அது வேறொன்று மூலம் வருது. என்ன தெரியுமா? அதிகமாக வருவது எதன் மூலம் தெரியுமா? கிராமப்புற பெண்களுக்கு 100 நாள் வேலை. 100 நாள் வேலை மூலம் அது ஒன்றிய அரசினுடைய பணம்தான் என்றாலும் வங்கி மூலம் வந்துடுது. அவங்களுக்கு என்ன தெரியும்? பிடிஓ ஆஃபீஸிலேருந்து தானே அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ தமிழ்நாடு அரசு கொடுத்தா தானே அவங்க நினைப்பாங்க, பாவம் ஜனங்க. அதனால் அதுலேயும் நற்பெயர் வரும். இவ்வளவும் உள்ளபடியே அவர்கள் கொஞ்சம் நல்ல நிலையில் இருக்கும்போது அவர்கள் வாக்களிப்பார்கள் முன்னேற்ற கழகத்திற்கு என்ற எதிர்பார்ப்பில் தான் திமுக தலைமை இருந்தது. விஜய் என்ற ஒரு ஃபேக்டர் வந்தவுடன் அந்த இளைஞர்கள் மட்டுமல்லாமல் 18 வயசுலேருந்து 30 வயசு வரவுள்ள இளைஞர்கள் மட்டுமில்லாமல் 40 வயசை தாண்டி இப்படியெல்லாம் பெண்கள் கொத்து கொத்தாக விஜய் வருவாரா, மாற்றம் வேண்டுமே திமுக அதிமுகட்டிருந்து, அப்போ நாம் விஜய்க்கு தான் வாக்கு என்று குடும்பத்திற்குள் சொல்ல தொடங்கிவிட்டார்கள். குறிப்பாக அரசியலை அதிகம் பேசும் குடும்பங்கள் எதுனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பங்கள். கண்டிப்பாக அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தில் உள்ள இளைஞர்கள் இவர்களுக்கு அரசியல் ஏற்கனவே அண்ணாவையும் பெரியாரையும் சொல்லிக் கொடுத்ததனால் அவர்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த தலைமுறையவே டிஜிட்டல் தலைமுறைன்னு நான் அழைப்பேன். ஏன்னா பெற்றோர்கள் முதியவர்களிலிருந்து வேறுபடுத்தி தங்களை தள்ளி நிறுத்தி கொண்ட ஒரு தலைமுறை, சுயமாக சரியோ தப்போ என்ன இயங்கக்கூடிய ஒரு தலைமுறை. சரியும் தப்பும் சேர்ந்து சுயமாக இயங்குவதனால்தான் அவர்களை தற்குறி என்று பிறரும் கோபத்தில் முத்திரை குத்தப்படும் ஒரு தலைமுறை. இந்த தலைமுறை மட்டும் போகாமல் பெரியவர்களும் மூத்தவர்களும் பெண்கள் போகும் பொழுது குடும்பத்திற்குள் ஆண் மட்டும், தலைமகன் மட்டும், குடும்பத்தினுடைய தலைவன் மட்டும், ஆண்மகன் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருப்பேன், அவன் வீட்டில் 5 ஓட்டில் 3 ஓட்டு 4 ஓட்டுன்னு சொல்லி போட்டு விஜய் கட்சிக்கு போயிடும் என்று பரவலாக பேசப்படுது. இப்படி பேசப்படும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்திருப்பவர்களுக்கு உளவுத்துறை மூலமும் சரி நேரடியாகவும் சரி இந்த செய்தி கிடைக்குமா இருக்காதா? கண்டிப்பாக. அறிவாலயத்திற்கு போகக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் கூட விஜய்க்கு ஓட்டு இருக்கு என்று பேசிக்கொள்கிறார்கள் என்ற செய்தி எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? அப்போது அதை பார்த்து நிச்சயமாக அச்சப்படுவதோ அல்லறுவதோ நிலை குலைந்து போவதோ என்பது திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழக தலைமை உள்ளபடியே ஒரு பாரம்பரியமாக அரசியல் பார்வையுடன், அரசியலை பற்றி ஒரு அலசலுடன் விவரம் புரிந்து கொண்ட ஒரு தன்மை உள்ளவர்கள். அதனால் அவர்கள் இதை அறிந்து கொள்வார்கள். அதனால் இதுதான் எதிராக நிற்கக்கூடிய ஒரு பிம்பம் என்பதை புரிந்த பிறகு அதை தாக்காமல் வேற என்ன வேலை? சரி, இந்த தாக்குறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை எடுப்பாங்க? விஜயை தாக்குறதுக்கு அவங்க சொல்வது என்னது? கூத்தாடி, சினிமாக்காரன், விசில், அவருக்கு பின்னால் போகிறவங்க விசில் அடித்தாங்க குஞ்சுகள், அவங்க எல்லோருமே தற்குறிகள். அவங்க அப்பா சொன்னார் அணில் மாதிரி நாங்கள் உதவினோம் ஜெயலலிதாக்குன்னு, அதனால் அணில் குஞ்சுகள். இதுதான் அவங்க தாக்கக்கூடிய
ஃப்ரேசஸ், வார்த்தை ஜாலங்கள், சொல்லாடல்கள். இந்த சொல்லாடல்கள் எல்லாம் உண்மையில் பொருத்தமானதா, அல்லது இந்த சொல்லாடல்கள் இதற்கு முன்னால் ஏற்கனவே இப்படி பயன்படுத்தப்பட்டுள்ளதா, யாரை நோக்கி யாரால் பயன்படுத்தப்பட்டது என்ற வரலாற்றை பார்த்தீங்கன்னா, எம்ஜி ராமச்சந்திரன் எப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலிருந்து வெளியே பேர் வந்தாரோ 71 72, அப்பமே இதே சொல்லாடல்கள் எம்ஜிஆரை எதிர்த்து பயன்படுத்த, அப்படி பயன்படுத்தப்பட்டும் அது எம்ஜிஆரை என்ன செய்தது? வீழ்த்தலை, மாறா வாழ்த்தியது, வலுப்படுத்தியது. உங்களுக்கு திமுகவில் அப்போல்லாம் முதல்ல நாவலர் எம்ஜிஆர் மட்டும் போயிட்டார். அப்போ நாவலர் பொதுக்கூட்டம், நாங்கள் திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் நாவலர் பொதுக்கூட்டத்துக்கு வரார். நாவலர் நெடுஞ்செழியன் கல்வி அமைச்சர். அப்போ அவர் என்ன சொல்லுவார் கலைஞர்னு சொன்னால், என்ன நடமாடும் பல்கலைக்கழகம், என்ன WMAன்னு தன்னை பெருமையாக சொல்வார். நாராயணசாமி முதலியார் நெடுஞ்செழியன் என்ற பெயரில் இயங்கி கொண்டிருந்த நாவலரை அப்படி சொல்வார். அப்படி இருந்தவர் மேடைக்கு வரார். வர்றதுக்கு முன்னால் காவல்துறையை போட்டு அதுக்கு எதுக்க உள்ள மைதானத்தில் சின்ன சின்ன பொடிக்கல் இருக்குல்ல, அது மட்டும் பொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க 4 மணி நேரம். அதை எடுத்து எரிஞ்சிடுவாங்களாம், புரியுதுங்களா? அப்படி பொறுக்கி முழுக்க மைதானத்தை சுத்தப்படுத்தி வச்சாங்க. மைதானம்தான் இருந்தது, மக்கள் யாரும் வரவில்லை. இதை கண்ணால் பார்த்தவங்க நாங்கள், புரியுதுங்களா? அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஒப்பேராதுன்னு சொல்லி நெடுஞ்செழியன் எம்ஜிஆர்ட்ட போன பிறகு அவரையே நடமாடும் பல்கலைக்கழகம் என்று நாவலரை சொன்ன தலைவர் கலைஞரே, திராவிட முன்னேற்ற கழக தலைமையே பிறகு மூடி கிடக்கும் தொடக்கப்பள்ளின்னு சொல்லிட்டேன். புரியுதுங்களா? அப்போ நான் யாரும் எங்களை விட்டு எங்களுக்கு எதிராக போனால் இப்படித்தான் பேசுவோம். எங்களுக்கு வழமையும் பழமையும் அதுதான். அந்த பழக்கம் தனில் என்ன ஒழுக்கம் இருக்கோ இல்லையோ அதை நாங்கள் பின்பற்றுவோம் என்பதை இப்பொழுதும் விஜய்க்கு பயன்படுத்துகிறாங்க. இது விஜய் எப்படி எதிர்கொள்ள போவார்? எதிர்கொள்ளவே தேவையில்லை. 41 பேர் இறந்த பின்னாடி அவர் செல்வாக்கு குறைஞ்ச மாதிரியும், இப்போ அனில் குஞ்சு இது விஷயத்துக்கு பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கிற இல்லாத மாதிரி இருக்குல்ல. இவருக்கு திமுக தொடங்கினோடனே நிறைய செய்தி தொடர்பாளர்கள், நிறைய அறிவுஜீவிகள், இன்டலெக்சுவல்ஸ்லாம் நிறைய இருந்தால், ஊடகங்கள் கூட ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்படி திமுக அப்படி தாவக்காவுக்கு கிடையாது, விஜய்க்கு அப்படி ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லையே. அப்படி நீங்கள் சொல்கிற அறிவுஜீவிகள், என்ன அதிகம் படித்தவர்கள், இந்த ஊடகையாளர்கள், இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு இந்த நாட்டில் ஆட்சி வந்துருமா? ஓட்டு போட போகிறவங்க யார்? இல்லை, செயல் திட்டத்தை உருவாக்குறது, நிறைய செயல் திட்டம் பேசுறது அவங்க தானே பிளான் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள், இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள் என்னைக்காவது சொன்ன வேலை திட்டங்களை செஞ்சுருக்காங்களா மக்களுக்கு? இல்லை, செஞ்சதில்லை. அப்போ இவர்கள் என்ன வேணால் சொல்லட்டும், அதெல்லாம் நடைமுறைக்கு வரப்போகிறதில்லை. அது மக்களை ஈர்க்க போகிறதில்லை, அது வாக்குகளாக மாற போகிறதில்லை. இதுதான் வரலாறு. இந்த அறிவுஜீவிகள் எல்லாம் பேசுவது என்பது வாக்குச்சாவடிக்கே வரமாட்டாங்க இல்லையா? அதனால் இவங்க பேசி திரியட்டும், அதெல்லாம் கொஞ்சம் கூட பாதிக்காது என்பது போல் அந்த வாக்காளர் பெருமக்கள் இருக்காங்க. அந்த வாக்காளர் பெருமக்கள் அவர்கள் மாட்ட கண்டுக்காமல் எம்ஜிஆர் பின்னால் எப்படி போனாங்களோ அது சரி தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. யதார்த்தத்தில் என்ன மதிப்பீடு என்பது தான் பேசிகிட்டு இருக்கேன். அவர்கள் விஜய் பின்னால் போய்கிட்டே இருக்காங்க. இதுதான் நடைமுறையில் நடக்குது. களத்தில் போய் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்குது, ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்குது, அச்சு ஊடகமோ காட்சி ஊடகமோ. அதனால் இது ஆள்வோருக்கு என்ன ஜால்ரா போடுவது என்ன இயன்ற வேலையை எல்லோரும் செய்தாங்கன்னா, சொம்பு என்ற வேலையை செய்தாங்கன்னா 200 ரூபாய் ஊப்பி 200 ரூபாய் ஊப்பி 200 ரூபா ஊப்பியாக கூட இருக்க வேண்டாம். எனக்கு நான் புரட்சி பேசியிருப்பேன், முற்போக்கு பேசியிருப்பேன், எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா நான் மக்கள்கிட்ட போல எப்படி புரட்சி பேசுவேன், முற்போக்கு பேசுவேன், ஆவுன்னு பேசுவேன், அதிகம் பேசுவேன், அதிகம் எழுதுவேன், புத்தகம் போடுவேன், இம்புட்டு பெரிய புத்தகம் போடுவேன். ஏன்னா அதுதான் படிக்க முடியாது யாரும். இம்புட்டு பெரிய புத்தகம் போட்டால் யாரும் படிக்க முடியாது. இம்புட்டு பெரிய புத்தகம் போட்டால் நான் அறிவுஜீவி, சரிதானா? அப்படி இருந்தவர்கள் எல்லாம் மக்களிடம் செல்லாததனால், மக்களை திரட்டாததனால், மக்களை திரட்டி போராட்டங்களை நடத்தாததனால், மக்களை அரசியல் படுத்தாததனால், மக்கள் உரிமைகளை மக்களுக்கு சொல்லி கொடுக்காததனால், அதற்காக வேலை செய்வதற்கு சோம்பேறித்தனம் பட்டு வீட்டுக்குள் உட்கார்ந்திருந்தார்கள் என்பதனால் அவர்களுக்கு பயம் வந்துடுமா? அவங்களுக்கு அச்சம் வந்துடும்ல, அவர்களுக்கு நம்பிக்கை இழந்துருவாங்கல்ல, விரக்தி அடைஞ்சிருவாங்கல்ல. வெளியிலெல்லாம் போய் புரட்சி கிரச்சின்னு பேசிட்டோம்ல, இப்போ போய் எனக்கு விரக்தி வெம்பிட்டேன் என்று வெளியே சொல்ல முடியுமா? அது வெக்க மானம் போயிடும்ல, சூடு சொரணம் இருக்கான்னு கேட்டுருவாங்கல்ல. அதனால
பேசாமல் இவர் தான் முற்போக்கு பாசிசத்தை எதிர்த்து என்று சொம்பாயிருவாங்க. திமுக பக்கம் போயிடுறாங்க. அப்படித்தான் திமுகக்கு சொம்பு என்பதை அழகாக செய்வாங்க. அந்த வேலைகள் நடந்ததுன்னா அதற்கும் வாக்காள பெருமக்களுக்கும் சம்பந்தம் இல்லை. வாக்காள பெருமக்கள் அன்றாட வாழ்க்கையை பார்க்குறாங்க. முந்தானத்தை விட நேற்றை விட இன்னியை விட நாளைக்கு மோசமாகிட்டு இருக்கு நாடு. ஊழல் பெருத்துக்கிட்டு இருக்கு. ஊழல்னு இவங்க சொல்கிறதெல்லாம் பெரிய பெரிய ஊழல்களை கண்டுபிடிச்சி சொல்லலாம். அவன் சாதாரணமாக பிடிஓ ஆஃபீஸுக்கு போகிறான் சார், அங்கே ஊழல். அவன் சாதாரணமாக வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போகிறான், அங்கே லஞ்சம். இவன் எதையுமே செய்ய முடியல, எல்லாத்துலேயும் லஞ்சம் ஊழல். 40 ரூபா வாங்கினவன் 4000 ரூபா கேட்குறேன். இப்படி எங்கு பார்த்தாலும் இருக்குது. இவன் எப்படி விரக்தி அடையாமல் இருப்பான்? அந்த மக்கள் விரக்தி அடைஞ்சிருக்கான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா முன்னைக்கு இப்போ கோயிலுக்கு அதிகம் கூட்டம் வரும் வருதா, முன்னைக்கு இப்போ மசூதிக்கு அதிகம் கூட்டம் வரும், முன்னைக்கு இப்போ தேவாலயத்துக்கு அதிகம் கூட்டம் வரும். ஏன்? மக்களை இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள் எல்லாம் சுரண்டி கொள்ளையடிச்சு அவனை உரிமையெல்லாம் மறுத்து அடக்கி எந்திக்கவும் விடாமல் என்ன எந்த உரிமையும் பெற விடாமல் பண்ணும் பொழுது நொந்து போய் நூலாகி போய் அவன் எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் எல்லா அதிகாரிகள்கிட்டையும் எல்லா துறைகளிலும் எல்லா அரசியல்வாதிகள்கிட்டையும் மனுவை கொடுத்து நொந்து போய் கடைசியாக என்ன பண்ணுறேன், அத்தனையும் கொண்டு போய் சாமி இந்தாங்க அப்படின்னு சாமிகிட்ட கொண்டு கொடுத்துட்றேன் கோயிலில் போய், இல்லையா? அப்போ கோயிலில் போய் கும்பிடுவது என்பது இவன் அப்பா என் சுமையை பூரா இறக்கி வச்சுட்டேன் சாமி தலையில், நிம்மதியாக வீட்டில் போய் தூங்குவேன். இதுதானே பெண்களுக்கு ஆண்களுக்குள்ள நிலை. அப்போ அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? உள்ளபடியே, அதாவது நம்மகிட்ட உள்ள சுமையை பூரா இறக்கி வச்சுட்டோம். மக்கள் தன்னை ஆற்றுப்படுத்துவதற்காக கவுன்சிலிங் ஆற்றுப்படுத்துவதற்காக வழிபாட்டு தலங்களை நாடி போகிறார்கள். தப்பு கிடையாது. உங்கள் அரசியல் கட்சிகள் செய்த அட்டூழியங்களில் எல்லாவற்றிலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் ஏமாற்றப்பட்டதனால் மாற்றை தேடுகிறார்கள். இருக்கிற தேர்தல் முறை ஒன்று தான் இருக்குது. அதில் மாற்ற தேடும்போது அவங்களுக்கு ஒரு பிம்பம் மாதிரி ஒன்று வருதுன்னு சொன்னால் இளைஞர்கள்லாம் பின்னால் போகிறாங்கன்னா அங்கே போட்டு பார்ப்போமே, அந்த பிம்பம் விஜய். அவ்வளோதான். பல்வேறு அரசியல் சார்ந்த தகவலை பண்ணிட்டு மற்றொரு சந்திப்பு. வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.